யாருமே சொல்லிக்கிட்டுங்களா உங்களுக்காக ஹாரர் ஏஎஃப்எஃப் புது ஏஎஃப்எஃப் பிடிஎஸ் ஏஎஃப்எஃப் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேசணும்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளேயே போய் பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கேங்கே சுற்றி பேசிகிட்டு இருக்கு. வேற யாரில் நம்ம ஜிம்மன், வி, ஜேகே, ஜின், சுகா, ஆரம், ஜெய்ஹோப் இவங்க எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தான் பேசுகிறான். போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். முக்கியமான விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. என்ன ஆரம்? சொல்லுங்க ஆரம், சொல்லுங்க. இருங்கடா, ஏன்டா பொறுமையாக இருக்க மாட்டேங்கிங்க? இங்கே பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரே வாட்டி தான், ஒரே ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன். எல்லாம் கேட்டுக்கோங்க. அவங்கவுங்க திங்ஸை பத்திரமா அவங்களே எடுத்து வச்சுக்கணும். அங்கே வந்து எனக்கு இந்த திங்ஸை காணோம், அந்த திங்ஸை காணோம் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசங்க கூட பார்க்க மாட்டேன். எதை எடுத்து அடிப்பேனே தெரியாது. ஹரம், நீங்கள் கவலைப்படாதீங்க ஹரம், நாங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுப்போம். எங்கள் திங்ஸை நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. என்னடா டவுட்டு ஜெய்கோ? சொல்லு. அது போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம், ஓகே. ஆனால் ரூமு வேணுமே தங்குறதுக்கு, சாப்பாடுக்கு, அதுக்கு என்ன பண்ணுறது? ஆமாம்ல, நான் இதை யோசிக்கவே இல்லை. நான் ரூம் புக் பண்ணுறேன், ஓகேவா? நீ ரூம்லாம் புக் பண்ணானா? நான் ஏற்கனவே புக் பண்ணிட்டேன். என்ன வி சொல்கிற? நீ எப்போ புக் பண்ண ரூமு? மணி மாதிரி ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஏய், நீ எப்படா புக் பண்ண? என்கிட்ட கூட சொல்லாமல். ஜிம்மன் இரு ஜிம்மன், அவசரப்படாத. உன்ட்டு நான் சொல்லுன்னு தான் நினச்சேன். டேய், அவன் நம்மளை ஏமாத்துறான்டா. டேய், எனக்கு ஒரு டவுட்டு வி. ஆமாம், நீ ஒருத்தங்கிட்ட பேசியிருந்தியே ரொம்ப நேரமா. அப்போ அவங்கிட்ட தான் நீ வந்து ரூம் புக் பண்ணியா அண்ணன்? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே ஜேகே, உனக்கு நல்ல ஜாக்ஸ்தியான மூளைடா. டேய் மூடு என்ன? சரிடா, கூப்பிடாதடா, உடனே டென்ஷன் ஆவான். அதான் நம்ம பேசி முடிவு பண்ணிட்டோம்ல, எல்லோரும் போய் அவங்க ரூமுக்கு போய் தூங்குங்க சீக்கிரமாக. அப்போ தான் நாளைக்கு சீக்கிரமாக நம்ம கிளம்ப முடியும், புரியுதா? போங்க. ஆரம் வந்து சொன்னோன்னே எல்லோரும் வந்து அவங்க ரூமுக்கு போய் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. விடிஞ்சோன்னா எல்லோரும் வந்து பேக் பண்ணியிருக்காங்க, கிளம்பிட்டு இருக்காங்க டூருக்கு தான். ஒரு வழியாக நம்ம பேக் பண்ணிட்டோம் திங்ஸை. சரி, எல்லோரும் அவங்கவுங்க திங்ஸை எடுத்து வச்சிட்டிங்களா? அங்கே போயிட்டு ஏதாவது காண சொன்னீங்க அப்புறம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். நிறைய பேர் சொன்னோம். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, எல்லோரும் கிளம்புங்க, காரில் ஏறுங்க. ஆமாம், கார் யார் ஓட்ட போகிறா? நான் தான். ஜேகே நீயா? சரி, ஓகே, எல்லோரும் காரில் ஏறுங்க. ஆரம் வந்து சொன்னோன்னே எல்லோரும் காரில் ஏறிடுறாங்க. நம்ம ஜேகே தான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான், ஏன்னா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிடுறாங்க. எல்லோரும் வந்து பேருமே இறங்குறாங்க காரை விட்டு. நீ சொன்ன மாதிரியே அரண்மனை வீடு மாதிரி தான்டா இருக்கு. பரவாயில்லடா, உனக்கு கூட கொஞ்சம் மூளை வேலை செய்துடா வி. போது ஜெய், நீ என்னை பாராட்டினது. வி, நம்ம எல்லோரும் தங்குற மாதிரி தாண்டா நீ வந்து புக் பண்ணியிருக்க. சுகா வந்து ஆரம்பிட்ட பேசுகிறான். யாருமே அவனை பூர்த்தி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்து. வீடு பார்க்க அரண்மனை மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே போய் நம்ம தங்கணும்னு என்னென்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு கொஞ்சம் யோசிங்க என்ன. அதை விட்டுட்டு வீடு நல்லா இருக்குது அவனை போட்டு பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னே தெரில. வந்த வழியே திரும்ப போயிடலாம் வாங்க. எனக்கு ஏதோ இது தப்பாக தோணுது. இந்த வீடு பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக வேற இருக்குது. எனக்கு சரிப்பட்டு வராதுடா, வாங்கடா போகலாம் திரும்பவும். சுகா வந்து இந்த மாதிரி பேசணுன்னு ஜேகே வந்து சுகாட்ட, சுகா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நாங்கள் இருக்கிறதட்டி நான் உனக்கு ஏதாவது ஆக விட்டுருவோம்மா யாராவது? டேய் சொல்லுங்கடா மயிருங்களா. ஆமாம் சுகா, நாங்கள் இருக்கும்போது எப்படா ஒன்று அப்படி தனியாக விட்டுருவோமா? ஆமாடா, இப்படி தான் பேசுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னை கழட்டி விட்ருவீங்க. அப்புறம் நான் ஒத்தையில் கலந்துட்டு பயந்துட்டு சாக வேண்டியதான். டேய் வேணாண்டா, வாங்கடா போயிடலாம். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஆரம் வந்து இப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேணாம், வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து சொன்னோன்னே எல்லோரும் வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்படியே நம்ம ஜெய்கப்பு சுற்றி சுற்றி பார்த்துட்டு, எவ்வளோ பெரிய வீடு, ஐயோ வேறு லெவலில் இருக்குது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது வி, பெரிய பங்களா வீடு தான்டா பிடிச்சிருக்கு, அரண்மனை மாதிரி இருக்குது ஆனால் வீடு பார்க்க. ஆனால் சுகா சொல்கிறத பார்த்தா எனக்கும் அள்ளி விடுது. இருந்தாலும் பயமாக தான் இருக்குது. டேய் நீமா பயந்து சாவுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பேய் பிசாசு எதுவுமே இல்லை, புரியுதா? சும்மா வந்து பயந்துக்கிட்டே இருக்காத. ஆரம், ஜெய்ஹோப் அமைதியாரு. ஓகே ஆரம். எல்லாத்துக்கும் அவங்கவுங்க திங்ஸ் எடுத்துக்கிட்டிங்களா? எடுத்துட்டோம் ஆரம். அவங்கவுங்க ரூமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் நீயே சொல்ல, நாங்கள் தங்கிக்கிறோம் அந்த ரூம்லேயே.
அப்படியா, சரி ஓகே. ஜேகேவும் ஜிம்மனும் இந்த ரூமில் படுத்துக்கட்டும், ஓகேவா? 2 பேத்துக்கும் ஓகே தானா? எங்களுக்கு ஓகே தான். ஓகே தான் ஆரம். ஜேகப்பும் சுகாவும் இந்த ரூம் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஓகே. ஓகே. ஜின்னு இந்த ரூமில் படுத்துக்கிறோம். மேலே ஒரு ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீ மேலே போய் படுத்துக்கோ ரூமில், ஓகேவா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூமையும் அவங்க ஆரம் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. எல்லோரும் அவங்கவுங்க ரூம் போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜின்னு வந்து குக்கிங் பண்ணிட்டு இருக்கான். குக்கிங் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரையும் கூப்பிடுறான். ஜிம்மன், ஜேகே, வி, ஜெய்ஹோப், சுகா, ஆரம், வாங்கடா வந்து சாப்பிடுங்கடா, குக்கிங் பண்ணி முடிச்சிட்டேன்டா. சோறு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி வந்து உட்காந்துட்டு போடுங்க ஜின், சீக்கிரம் போடுங்க, எனக்கு பசி தாங்க முடியல தெரியுமா. டேய் இருடா, எல்லாரும் வரட்டும்டா. அவங்களாம் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஜென், எனக்கு பசிக்குது. ஆமாம்மா எனக்கும் சோறு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஜின்னுட்ட. ஜின்னு வந்து இருங்கடா, பொறுமையாக இருங்கடா, போட்டு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க. எல்லாரும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் அவங்கவுங்க குட் நைட் சொல்லிட்டு அப்படியே வந்து தூங்க போயிடுறாங்க. சுகாவுக்கு தூக்கமே இல்லை, அங்கேயும் இங்கேயும் அண்ணனடை போட்டுக்கிட்டு இருக்கான். இது ஜெய்கு பார்த்துட்டு, சுகா என்னாச்சுடா, ஏன் தூங்கலையா நீனு, என்ன இப்படி நடந்துக்கிட்டு இருக்க நைட் நேரத்தில்? எனக்கு தூக்கமே வரலடா, நான் நல்லா தூங்குறவன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் தூக்கமே இல்லாத மாதிரி இருக்குது. அதை பற்றிலாம் நீ யோசிக்காத, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது சரியா. நீ அதை பற்றி யோசிக்கனால தான் உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நீ அதை பற்றிலாம் யோசிக்காமல் வந்து நிம்மதியாக வந்து தூங்கு, கரெக்டாக உனக்கு தூக்கம் வந்துடும், புரியுதா? சொல்கிறேன், அப்படி தான் சொல்கிறேன், வந்து தொலை, வந்து தூங்கு இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு நம்ம சுகாவும் படுத்து தூங்கிடுறான். வி வந்து கொஞ்ச நேரம் ஃபோனை பார்த்துட்டு ஐயோ தூக்கம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை சொக்குதேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறான். யார் தூங்கி இருக்கும்போது ஒரு சவுண்டு இந்த சவுண்டு கேட்டோன்னா அலறிடிச்சுட்டு பெட்டில் உட்காந்துருக்கான். அப்படியே மூச்சு வாங்குது. என்னது, என்ன வித்தியாசமாக சவுண்ட்லாம் கேட்குது, ஓட விடுற சவுண்ட்லாம் கேட்குது. ஒருவேளை சிவா சொன்னது உண்மையாக இருக்குமோ, இது ஒருவேளை இது பேய் வீடாக இருக்குமா, இல்லை நம்மளுக்கு தான் பிரம்மையாக அந்த சவுண்டை கேட்குதா, ஒன்றுமே புரியலையே. சரி படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் படுக்கிறான். படுக்கும்போது அதே சவுண்டு தான் கேட்குது நம்ம வீக்கே. திரும்பவும் அலறிச்சிட்டு உட்காந்துட்டு திரும்பவும் அதே சவுண்டு கேட்குது. அதே 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 சவுண்டு. ஐயோ போச்சு, ஒருவேளை சுகா சொன்னது உண்மையாக இருக்குமோ, ஐயோ இன்னைக்கு என்ன பண்ணுறது, இன்னைக்கு நான் தூங்கின மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்கான் நம்ம வி வந்து பயத்தில். இதுக்கு மேலே இங்கே படுத்தோன்னா திரும்பவும் அது சவுண்டே கேட்கும். வேண்டாம், நம்ம ஜேகே ரூமுக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டு தலைவாணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறான் ரூமை விட்டு வெளியே. அப்படியே ஜேகே ரூமை போட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்கான். ஜேகே, மச்சா, ஜிம்மு, 2 பேரும் யாராவது ஒருத்தர் திறங்கடா, வந்து திறங்கடா, சீக்கிரம் திறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம வி வந்து கதவு டபுன்ட்டு நம்ம ஜேகேவா கடுப்பாயிட்டு யாரா நேரத்தில் கதவை தட்டிக்கிட்டே கடுப்பு கிளம்பி எதுக்குடா கதவை போட்டு இப்படி தட்டிக்கிட்டு இருக்க, தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்க, தனியாக ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கே போய் தூங்க வேண்டியதானே, எதுக்குடா இங்கே வர? ஜேகே புரிஞ்சுக்கோடா, அங்கே போய் தூங்குனா எனக்கு வித்தியாசமான சவுண்ட்லாம் கேட்குதுடா, ஊட வர்ற சவுண்ட்லாம் கேட்குதுடா, ஆனால் தூக்கமே வரமாட்டேங்குதுடா, ப்ளீஸ்டா, எனக்கு வேற தூக்கம் கண்ணை சுக்குதுடா, நீக்கு ஒரு நாள் நான் தூங்கிக்கிறேன் தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை தள்ளி விட்டு ஜிமினை ஹக் பண்ணி நம்ம வி வந்து தூங்கிடுறான். நம்ம ஜேகேவும் இவனை இன்னைக்கு தான் திருந்த போகிறானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டென்ஷனாக நம்ம ஜேகேவும் கதவை சாத்திட்டு எப்படியே வந்து அவனும் படுத்துடுறான். இப்படி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நல்ல தூக்கத்தில் இருக்காங்க, பயங்கர தூக்கத்தில். இந்த சைடு நம்ம ஜேகப்பு நல்லா தூங்கிட்டு இருக்கான். கரெக்டாக அவனுக்கு ஒரு கனவு வருது, டக்குன்னு அலறிச்சிட்டு உட்காந்துடுறான் பயந்துட்டு. இந்த சவுண்டை கேட்டோன்னா அலறி அடிச்சுட்டு பொத்துன்னு உருண்டு பரண்டு கீழே விழுந்துட்டு அப்படியே என்னாச்சு யார் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக நம்ம சுகா வந்து பயத்தில் பேசுகிறான். கேட்கப்போ வந்து சுகாட்ட, சுகா சாரி சுகா, நான் தான். மயிறு ஏன்டா கத்துனேன், உன்னால பாரு கீழே விழுந்து என் குறுக்கு போச்சுடா மயிறு கழுத. வந்து சுகா ஒரு கெட்ட கனவை கண்டுன்னா அதை அலறிடுச்சு பயத்தில் உட்காந்து
என்னது கெட்ட கனவு கண்டியா? என்ன கனவு கண்டியோ மயிரு, உன்னால நான் பாரு உருண்டு பரண்டி எனக்கு அடிபட்டதாண்டா மிச்சம். பொத்திட்டு தூங்கிடு, இல்லைன்னு வச்சுக்கோ எதை வச்சு அடிப்பேன்னு தெரியாது ஜெய்கோப்பு. சரி சுகா டென்ஷன் ஆக நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்கோப் வந்து தூங்கிடுறான். நம்ம சுகாவும் கடுப்பில் தூங்கிடுறான். தூங்கிடுறாங்க. காலையில விடியுது. எல்லாரும் எப்பவும் போல தான் இருக்காங்க. எப்பவும் போல அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே மட்டும் அந்த ஒரு ரூமை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன இந்த ரூமு வித்தியாசமாக இருக்கே, ஒரு வேளை என்ன இருக்கும், போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து அந்த ரூமை கதவை திறந்து உள்ளே என்ட்ரி ஆகுறான். ஒரே தூசியாக இருக்குது. எவ்வளோ தூசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ பார்க்குறான். இது யார் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். திடீர்னு ஏதோ பின்னாடி கிராஸ் ஆகுது. டக்குன்னு வந்து நம்ம ஜேகே வந்து திரும்பி பார்க்குறான். என்னது இது, ஏதோ கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு, யாரோ பின்னாடி போன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கான். நம்ம ஜேகே வந்து ஒருவேளை பிரம்மையாக இருக்கும்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் அசால்ட்டாக விட்டுறான். நம்ம ஜேகே முன்னாடி ஒரு உருவம் நிற்கிது. அவ்வளோதான் நம்ம ஜேகேவா அப்படியே அந்த உருவத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த உருவம் அவனை வச்சுக்கன்னு எடுக்காமல் அப்படியே ஜேகேவே பார்த்துக்கிட்டே இருக்கு. ஜேகேடா அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஜேகே வந்து எதை பார்த்து அப்படியே அதிர்ச்சியாக ஷாக்கில் நேண்டான் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அழுத்தி. Love you, sarang you, bokeh shipu, bye bye.